ஏகப்பட்ட பிளான் இருக்கு. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு? ஆசைப்பட்டதானே பாண்டி கிடைக்கும். அதுவும் சம்பந்தப்பட்ட உன்கிட்ட சொன்னாதானே நான் எப்படியெல்லாம் ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியும். கிண்டல் பண்றீங்களா? பாண்டி இப்படி எல்லாம் என்கிட்ட உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை அனுபவிக்க விடுறீங்களா? அது சரி, நாளை வண்டி ஈவினிங்குள்ள டெலிவரி தரணுங்க. உன் அண்ணன் வருது. இன்னைக்கு மட்டும் உன் அண்ணன் என்கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணட்டும், அப்புறம் இருக்கு. வீட்டுல முடியாதுன்னு சொன்னா நான் பாட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன். என்ன பாண்டி, கரெக்ட் தானே? ஆமாமா, கரெக்ட் தான். என்னங்க சொன்னாங்க? என்ன பார்க்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நீங்க இங்க கூட கொஞ்சம் வர முடியுமா? வரங்க. நான் நேரா உங்க ஆபீஸ்க்கே வந்து நான் வெளியே இருக்கேங்க. இருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். பயமா இருக்கு. நான் எதை சொல்றது, எதை நம்புறது, எதை நம்ப கூடாது ஒண்ணுமே புரியல. ஏங்க, நாளைக்கு வர கோர்ட்டுக்கு போகணும். இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியலையே. பேசாம நிலா வீட்டுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு டிவோர்ஸ் கேட்கிறான்னு சொல்லி பார்க்கலாமா? நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன்டி. நான் சொல்றத கேப்ப, பக்குவமா நடந்து பண்ணு. உன்னை நான் ரொம்ப நம்பினேன். ஆனா நீ என்னென்னலாம் வேலை பார்த்தடி. கொடுக்கும்போது அதுல திருவண்ணாமலை வீட்டு அட்ரஸ் தானே இருந்துச்சு. ஆமா, ஒருவேளை நாம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஏதாவது கோர்ட்ல இருந்து நான் அதை சொல்லுவேன். ஆனா நீ அண்ணன் கிட்ட எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. சொல்லி தொலை. அப்படி என்ன பண்ணி வச்ச? வேற யார் வேணா வரட்டும், உனக்கு என் தங்கச்சியை நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ, பயமா வருதுப்பா. பாண்டி, நீ பயந்துட்டு? ஆமாமா, பயமா இருக்குதுப்பா. நாடா எல்லாம் சேர்ந்து நக்கல் பண்ணிக்கிறீங்களா?